நான் சொல்ல போற கோயில் வந்து திருவெண்காடு, மாயவரம் பக்கத்துல இருக்கிற கோயில் இது. இவங்க வந்து இப்ப ஸ்ரீவித்யா வந்து காசியை பத்தி சொன்னதுனால ஐ தாட் திஸ் கோயில் வில் பி ஏன்னா இது தென்னிந்தியாவோட காசிங்கிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரியான கோயில் இந்த கோயில். இந்த கோயில் வந்து காசியில வந்து விஷ்ணு பாதம் இருக்கிற மாதிரி இங்க வந்து சிவபாதம் இருக்கு. அதே மாதிரி நம்ம அங்க வந்து நம்மளோட முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம அங்க போய் அந்த சாப்தம் திவசம் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த பவர்ஃபுல் அந்த மாதிரி வந்து இங்க வந்து அந்த விஷ்ணு கயா இருக்கிற மாதிரி இங்க சிவகயான்னு இருக்கு. சோ அந்த அளவுக்கு நம்ம பித்ருக்களுக்கு செஞ்ச ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலோ அந்த கஷ்டங்கள் சாபங்கள்லாம் கூட இந்த கோயில் போனாக்க தீருங்கிற அளவுக்கு அவ்வளவு ஈக்குவலண்ட் கோயில், பவர்ஃபுல். திருவெண்காடுங்கிற ஊர்ல இருக்கு, மாயவரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் இதுவும். இந்த சுவாமி சிவன் பேரு ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் பேரு வந்து பிரம்ம வித்யாம்பிகை. இந்த அம்பாள் வந்து மாதங்கி அப்படின்னு சொல்லி மாதங்க முனிவருக்கு பொண்ணா மாதங்கின்னு பிறந்த அவங்க வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவருக்காக அவங்க வந்து தவம் செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ அதனால அவங்களுக்கு வந்து பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர் வச்சாங்க. அந்த பிரம்மா வர்றதுக்கு ரீசன் வந்து பிரம்மாவே இவங்க கிட்ட வந்து லெசன்ஸ் எல்லாம் கேட்டு கத்துக்கிட்டாரு. ஓகே, பிரம்மாக்கு வந்து இவங்க சொல்லி கொடுத்ததுனால அந்த வித்யாவுக்கு முன்னாடி இவங்களுக்கு பிரம்ம வித்யாம்பிகைங்கிற பேரும் வந்தது. சோ அண்ட் சிவனை பத்தி சொல்லணும்னாக்க இங்க அகோர மூர்த்தியா வேற எங்கேயுமே அவ்வளோ அகோர மூர்த்தியா இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல் அகோர மூர்த்தியா இந்த இடத்துல அவர் வந்து இருக்காரு. காரணம் வந்து பிரம்மா கிட்ட வந்து தவம் செஞ்சு ஒரு அசுரன் வந்து அவர்கிட்ட இருந்து பவர் எல்லாம் வாங்கிக்கிட்டான், நிறைய வரம் வாங்கி அந்த வரத்தை யூஸ் பண்ண அப்பவே அவர் சொல்லுவாரு, நீ இதை கெட்டதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்கோர்ஸ் அசுரா வரன் வாங்கினாக்கா அவன் என்ன நல்லதா பண்ணிட்டு இருக்க போறாரு. நேத்திக்கு நம்ம ஸ்ரீசக்தி யோகாலயா அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சக்தி சேர்ந்து ஐஎம்சி போய் எல்லாம் நல்லது செஞ்சாங்களே, அந்த மாதிரி எல்லாம் அவன் செய்ய போறது இல்லை. அவனுக்கு கொடுத்த வரத்தை வச்சு அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். So the once he started to misuse it, people started to complain, and then Indran எல்லாம் போய் he started to disturb. At that time they all went and asked Shiva கிட்ட போய், can you please come and save us, bless us அப்படின்னு. So he took the Agora Murti. Okay, sorry. Before that he sent his Nandi to go and fight with the Asuran. Asuran வந்து நந்தியை நிறைய இடத்துல வந்து குத்திட்டான். So even today they say that, sorry, I didn't see this, watch all these things when I went to the temple long back. After reading the story only I came to know that, oh my god, I missed to see that. So whoever is going to the temple, make sure to see the Nandi. They say that still there are some holes on the Nandi. Okay, and the Asuran kuttinadanaala the moment நந்திக்கு இந்த மாதிரி ஆனதோ அவ்வளவுதான் சிவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, that's why he took the Agora Murti, which is very very powerful and Rudram than any other places அப்படின்னுட்டு. So தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஏதாவதுனாக்க சிவன் cannot tolerate அப்படிங்கிறதுக்கு this is one of the example. So அகோர மூர்த்தியா வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து அவனை கொன்னு எல்லாம் சால்வ் ஆயிருச்சு. So the ending part is always it's a happily ever after, அந்த மாதிரி ending, சூப்பர் ending தான். அண்ட் இந்த கோயில வந்து புதனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நவகிரகத்துல புதனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த கிரகம் சரியில்லாதவங்க எல்லாம் they will go to this temple. அது ஒரு ஒன் ஆஃப் த விசேஷம் இந்த கோயில்ல. அண்ட் தென் இந்த கோயில்ல வந்து if you have attended our கிரியா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல பட்டினத்தார பத்தி எல்லாம் நம்ம பேசியிருப்போம். அந்த பட்டினத்தாருக்கு வந்து இந்த கோயில்ல இங்க இந்த ஊர்ல தான் வந்து தீட்சை கொடுத்தாங்க. பிகாஸ் he was born as like a regular ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சாரி பிசினஸ் மேனா பிறந்தவர் தான் அவரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப சுவாமி பக்கமா ஈர்க்கப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தென் he became a சிவதீட்சை கிடைச்ச இடம் வந்து இந்த திருவெண்காடுல. சோ இந்த கோயிலை பத்தி சிலப்பதிகாரத்துல எப்படி இந்திரனுக்கு வந்து இவங்க 13 days பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இருக்கு. அண்ட் இந்த பட்டினத்தாரை பத்தி படிக்கும் போதும் அந்த ஸ்டோரியிலையும் வரும் இந்த இந்திரனுக்கு பூஜை பண்ணாங்கன்னு. ஆல்சோ வால்மீகி ராமாயணத்திலையும் இந்த கோயிலை பத்தி சொல்லியிருக்காங்க.
சோ அப்ப எவ்வளவு பழங்கால கோயில் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த கோயில்ல வந்து சிதம்பரம்ல டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சிவன் இங்க ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம் இருக்கு. சோ அவர் வந்து ஆடவல்லான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு நடராஜரும் இருக்காரு. சோ சிதம்பரம் மாதிரியே இங்கேயும் வந்து ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது, அதே மாதிரி அந்த 4 கால அபிஷேகம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் சிதம்பரம் கோயில ஃபாலோ பண்ற மாதிரியான ரிச்சுவல்ஸ் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இந்த கோயிலை பத்தி விசேஷம். அண்ட் தென் வந்து இங்க இருக்கிற அம்பாள் வந்து திருஞான சம்பந்தரை வந்து இடுப்புல தூக்கி வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு அங்க இருக்கிற அந்த அம்பாள் அழகா அப்படி அந்த மாதிரி ஒரு அழகா குழந்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு சிலை வடிவத்துல இருக்கிற அம்பாலும் அங்க இருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சரை அப்ரிஷியேட் பண்றதுக்கு இந்த கோயில்ல நிறைய விஷயங்கள் அவ்வளோ அழகா இருக்கான். இப்பெல்லாம் நம்ம போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னா எப்படி வந்து அப்படி ஒரு காலை முன்னாடி வச்சுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம். அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கிற சிலைகள்ல பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு அழகா அவங்க வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சின்னதா. சோ ஐ தாட் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஐ ஃபெல்ட் லைக் தட். அண்ட் சில விஷயங்கள் வந்து நான் நேர்ல போனப்ப இவ்வளவு கவனிக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. சோ நீங்க எல்லாம் கண்டிப்பா போனீங்கன்னா மேக் ஷூர் டு வாட்ச் ஆல் தீஸ் திங்ஸ். நன்றி. Thank you, madam. Thank you so much of information you have given. அந்த கோவில் பேரை டைப் பண்ணிடுங்க. So that நான் இது வரைக்கும் போனது இல்ல. I'm yet to visit. So என்னோட லிஸ்ட்ல இன்னும் எவ்வளவு கோவில் இருக்கு பாருங்களேன். ஏற்கனவே நான் போகும்போதெல்லாம் பார்த்து கேட்டு போவேன். இந்த ஊருக்கு போறேன், இங்க என்ன கோவில் இருக்கு, அந்த ஊருக்கு கோவில் இருக்கு. நான் ஏன் தெரியல. கொஞ்சம் கிட்ட வரணும் மேடம். நீங்க யார் பக்கத்துல இருக்கீங்க? இல்ல மேடம், வெயில் பக்கத்துல வெயில் கேமரால அடிச்சிட்டு இருந்ததுனால நான் தெரியல. சோ திடீர்னு பார்த்த ஸ்கிரீன்ல என்ன காணுமே, நான் சிவனுக்குள்ள நான் ஐக்கியம் ஆயிட்டேனோன்னு கொஞ்சம் பயந்து போயிட்டேன். இல்ல உங்க கூட தானே இருந்தேன். ஓகே, நீங்கெல்லாம் வேற லெவல் மேடம். வாங்க. சோ வேற யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? மேடம் பேசின இந்த கோவிலுக்கு யாராவது போயிருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? கண்டிப்பா கண்ணகி மேடம் போயிருப்பாங்க. அவங்க இதை விட நிறைய இதுல வந்து விஷயம் சொல்லுவாங்க. மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த கோவில் பத்தி. காஃபி வித் சிவா மாதிரி இருக்கு மேடம். ஜெயஸ்ரீ மேடம். என்ன மேடம்? சாரி. காஃபி வித் சிவா மாதிரி இருக்கு. எஸ் மேடம். அது எனக்கு தெரியும். காலையில காஃபி கொடுத்தாரு. உங்க சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க. நெக்டர் அமிர்தம் வித் சிவா. இல்ல மேக்சிமம் ஜெயஸ்ரீ மேடம் எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுவும் அது வந்து இங்க படிப்புக்கான கோயில்ன்றதுனால என்ன புதன்ன்றது அந்த படிப்புன்ற அந்த இது ஆங்கிள்லயும் இருக்கனால அடிக்கடி எங்க ரொம்ப வயசு 90th வெட்டிங்கெல்லாம் அங்க போயிருக்கோம். தடிக்கு விழுந்து அந்த கோயில் பூம்புகார் ரோட்ல பின்னாடி போனோம்னா 1/2 hourல ரீச் ஆயிடுவோம். அதனால அங்க போகும்போதெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய கோயில். மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நிஜமாவே நல்ல வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய கோயில் தான். அந்த 6 ஸ்தலங்கள் இல்லையா, மயிலாடுதுறையோட சேர்ந்த 6 கோயில்ல இதுவும் ஒண்ணு. அதாவது காசிக்கு வீசம் கூடன்னு சொல்லுவாங்க. இந்த 6 கோயிலையும் காசிக்கு போறதை விட வீசம் கூட பலன் கிடைக்கும்னு, அந்த மாதிரி கோயில்ல இதுவும் ஒரு கோயில். அதனால நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு கோயில். அவங்களே எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ.